Hello everyone, welcome to VLAN IAS. இந்த வீடியோவில் நம்ம August 30, 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட நம்ம சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கல். இதில் என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூவிங் தி ஸ்பாட்லைட் டு கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த டெமோக்ரஸியில் பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இந்த பாலிடிக்ஸ், இந்த பாலிட்டி ஆஃப் த கண்ட்ரி, இந்த கவர்னன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்தியா மாதிரியான பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரிக்கு வந்து தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் நம்ம வந்து டெமோக்ரஸியை ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து டெமோக்ரஸியோட ஃபுல்லஸ்ட்டை நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் ரூட் லெவலில் நம்ம அதை வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்குது, அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் லோக்கல் அர்பன் கவர்னன்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கிராஸ் ரூட் லெவலில் இந்த டெமோக்ரஸியை நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு பீப்புளை வந்து நம்ம என்ன பண்ணணும், எலெக்ட் பண்ணி அவங்கள டிசிஷன் மேக்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் இல்லையா? ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த லோக்கல் பாடிஸோட எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட பர்பஸே லோக்கல் பாடிஸ்க்கு வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் பர்பஸே. ஆனால் இவங்களால எலெக்ஷனை வந்து ப்ராப்பராக கண்டக்ட் பண்ண முடியல. அதில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு நம்ம நாட்டில். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ஆர்டிக்கிள் தான் இது. இப்போ வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சிஸ்டமிக்கலாக அவங்கள டிஸ்எம்பவர் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கர்நாடகாவோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கர்நாடகா கவர்மெண்ட் மேலே கண்டெம்ப்ட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்லையும் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி செவரல் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து அந்த ரூலிங் கவர்மெண்ட் மேலேயே கண்டெம்ப்ட் பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக இவங்க இதை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷனே நம்ம எலெக்ஷன் நடத்துறது தான் லோக்கல் பாடிஸு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கணும். ஸோ டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு ஜியாகிரபிக்கல் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கு ஈஸியா நம்ம ஸ்மாலர் யூனிட்ஸா பிரிப்பாங்க. இதை தான் வந்து நம்ம டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்னு சொல்றோம். இதை வந்து எதுக்காக பிரிக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து ஈக்குவாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணணும். ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே பாப்புலேஷன் பேசிஸ்ல தானே நடக்குது. அப்போ லோக்கல் கவுன்சில்ஸ்ல வந்து சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் நம்மளால ஈக்குவாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ண முடியும். அதிகமான பீப்புளுக்கு கம்மியான ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அது வந்து ஈக்குவலாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ்க்காக. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸை வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டீலிமிட்டேஷனுக்கு நிறைய பர்பஸ் இருக்கு. அப்போ ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும், டீலிமிட்டேஷன் பண்ணாதான் நீங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களோட ஸ்டேட் லால வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்னால என்ன பண்ண முடியல, எலெக்ஷனை வந்து ப்ராப்பராக கண்டக்ட் பண்ண முடியல. இப்போ தமிழ்நாட்டிலையும் அதே இஷ்யூ தான் போச்சு. ஸோ இதை தான் இந்த ஆர்டிக்கிளை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து தெரியணும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து இதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஆர்டிகல் 243K இருந்து ஆர்டிகல் 243ZA வரைக்கும் நமக்கு கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல்ஸ் வந்து இதை தான் டீல் பண்ணுது, லோக்கல் பாடிஸோட கவர்னன்ஸ் பற்றி. ஸோ இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1993 தான் என்ன பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் தான் இட் கண்டெய்ன்ஸ் த ப்ரொவிஷன் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இவங்களோட ரோல் என்ன, டு ஓவர்சீ தி எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்ஸ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். இப்போ நமக்கு என்ன இஷ்யூன்னு பார்த்தோம், இவங்களோட ஃபங்க்ஷனை ப்ராப்பரா இவங்களால பண்ண முடியல, அதான இஷ்யூ. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து இந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக அவங்க சில ரிப்போர்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறப்போ தே ஹேவ் ஃபவுண்ட் அவுட் தட் டோட்டலாக 18 ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ல 70% ஆஃப் தி சீட்ஸை வந்து அவங்க ஃபில்லே பண்ணல. விச் மீன்ஸ் என்ன, எலெக்ஷனே நடக்கல. ஸோ இந்த டேட்டால இருந்து நமக்கு என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா, சிஸ்டமிக்கா லோக்கல் எலெக்ஷன்ஸை வந்து டிலே பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா, ஒன்று இந்த லோக்கல் கவர்னன்ஸோட எஃபெக்டிவ்னஸ் வந்து வீக் ஆகுது. இன்னொன்று இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலெல்லாம் பப்ளிக் வச்சிருக்கிற ட்ரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது போகுது. அப்போ இதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு என்ன ரிஃபார்ம்ஸ் எடுத்திருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பெருசா எதுவுமே ரிஃபார்ம்ஸ் வந்து எடுக்கல. ஆனா சில ஸ்டேட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதை வந்து ஜனாகிரஹாஸ் ஆனுவல் சர்வே ஆஃப் இந்தியா சிட்டி சிஸ்டம்ஸ் அப்படின்ற சர்வேல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 34 ஸ்டேட்ஸ்ல 11 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை வந்து எம்பவர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? அவங்களே டீலிமிட்டேஷனை வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் ப்ராசஸை வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரெசிவான ஸ்டெப். ஓகே, ஆனால் இது மட்டும் பத்தாது. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு இதில் ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னா, நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக டிரான்ஸ்பெரன்சி அண்ட் இண்டிபெண்டன்ஸை என்ஷூர் பண்ணுற மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனையும் நம்ம என்ன பண்ணணும், எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எம்பவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த லோக்கல் கவுன்சில்ஸோட மெம்பர்ஸோட டேர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அந்த 5 இயர் முடியறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது கான்ஸ்டியூஷனோட மேண்டேட். அப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். அப்போ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மறுபடியும் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்க்கு வந்து ஒரு டைம் லிமிட்டே கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் என்ன பண்ணிக்கலாம், டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம லிமிட் பண்ணணும். ஃபிக்ஸ்டு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து ஸ்டேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் கொண்டு வரணும். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் கையிலேயே கொடுத்துடணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. அண்ட் ஃபைனலாக இந்த ஆர்டிக்கலில் என்ன ரிஃபார்ம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரைசைடிங் ஆஃபீஸர்ஸோட அப்பாயின்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட்டு இருக்கக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மேயர் போஸ்டிங்காக இருக்கட்டும், சேர்பர்சன் சேர்மனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதனாலேயே நிறைய கரப்ஷன் நடக்குது அண்ட் இந்த டிலேக்கு ஒன் ஆஃப் த ரீசன் கூட இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ரிஃபார்ம்ஸ். ஸோ ஷார்ட்டாக இந்த ரிஃபார்ம்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டாபிக் வந்து பொட்டென்ஷியலான டாபிக் நம்மளோட எக்ஸாமுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் லீட் ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, கனெக்டிங் த டாட்ஸ் இன் த க்ரீவ் விசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக உக்ரைனுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அங்கே போய் உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியை வந்து மீட் பண்ணியிருந்தாரு. அந்த விசிட்கான பர்பஸ் வந்து எக்ஸாக்டாக நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லாட்டினாலும் அந்த விசிட்ஸ் வந்து என்ன காரணத்துக்காக இருக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஆர்டிக்கல். இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ விசிட் பண்ணாரு இல்லையா உக்ரைனுக்கு. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒன்று வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல இந்தியாவோட ரோல் என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. இன்னொன்று வந்து இந்தியா இஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் இட்ஸ் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவுக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த விசிட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸு. அண்ட் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரைம் மினிஸ்டரோட விசிட்டை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணாலும் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எந்த விதத்துலேயும் மீடியேஷன் எஃபர்ட் கிடையாது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மீடியேஷன் பண்ணுறதுக்காக இந்தியா எடுத்த எஃபர்ட்டாக இந்த விசிட் வந்து கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆத்தர் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த விசிட்டோட டைமிங்கை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஏன்னா உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தே ஹாவ் ஓப்பன்ட் அ நியூ ஃப்ரண்ட் ஆஃப் வார். அதாவது ரஷ்யாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, முன்னேறி போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்தியா வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் ஆத்தர் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு.
அது போக இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அப்ரோச் என்ன ஹிஸ்டாரிக்கலி அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு காசியஸான அப்ரோச் தான் எப்போவுமே எடுப்பாங்க. வி ஹாவ் அ நான் அலைன்மெண்ட் ஃபாரின் பாலிசி. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக அப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ பீஸை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்ட் வர்றப்போ. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜெர்மனியில் ஒரு நியூஸ் பேப்பருக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் இந்தியா வந்து மீடியேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் இந்தியா மீடியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. டைரெக்டாக சொல்லலை, ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து என்ன மாதிரி ஹிண்ட் கொடுத்துருந்தாருன்னா, இந்தியா வந்து மீடியேஷன் பண்ணுறதுக்கு ரெடி தான், ஆனால் தானாக முன் வந்து பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, யாராவது ரெக்வெஸ்ட் பண்ணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி தான் ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. ஓகே, ஆனால் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்தர் ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்குறாரு. என்னன்னா உக்ரைனுக்கு விசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா பொதுவாக வந்து இந்த ஃபாரின் ரிலேஷனை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா அங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க. எதுக்காக நம்ம ஃபாரின் ரிலேஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ஒன்று அவங்களுக்கும் நமக்கும் பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் இருக்கும், ஸோ குடுக்கல் வாங்கல் இருக்கும், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம விசிட் பண்ணுவோம். எக்கானமி, டெக்னாலஜி, ஸோ இந்த ஃப்ரெண்ட்லலாம் நம்ம எஃபர்ட்ஸ் எடுப்போம். ஆனால் உக்ரைனோட இந்தியாவுக்கு பைலேட்ரல் ரிலேஷன் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்லிம், அந்தளவுக்கு பெரிய ரிலேஷன்ஸ் கிடையாது. அப்போது இது வந்து டெஃபினட்டாக பைலேட்ரல் ரிலேஷனுக்கான விஷயத்தாக நம்ம பார்க்கக்கூடாது. அப்போது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஓப்பனாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம், அதுக்கான சான்சஸை வந்து இந்த விசிட் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ அப்போது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து இந்தியா வந்து இஸ் ட்ரைங் ஃபார் அ பேலன்சிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ரஷ்யாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தது வந்து இந்தியாவோட இமேஜை வந்து ஒரு மாதிரி குறைச்ச மாதிரி இருந்தது. ஸோ அப்போது இந்தியாவோட இமேஜை நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் குளோபல் ஆக்டராக நம்ம காட்டிக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு டூ திஸ் பேலன்ஸ் ஆக்ட். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த விசிட்டை வந்து பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்மால் பெர்ஸ்பெக்டிவ் தான், ஆனால் இதுக்கு மேலே ஒரு பாசிபிள் ப்ராடர் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதையுமே வந்து இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு யூனிக்கான பொசிஷனில் இருக்குது. நம்ம ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்டு, அட் த சேம் டைம் உக்ரைனுக்கு வந்து எனிமி கிடையாது. இது வந்து எந்த கண்ட்ரிக்கும் இல்லாத ஒரு பொசிஷன். ஏன்னா நம்ம வந்து நான் அலைன்மெண்ட் பாலிசி, ஃபாரின் பாலிசி வச்சுருக்கோம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா ஏதாவது ஒரு பக்கம் தான் சைடு எடுக்க முடியும். ஆனால் இந்தியா வந்து ஒரு யூனிக்கான பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்தியா வந்து இந்த பொசிஷனை லேவரேஜ் பண்ணுறதுக்காக தான் எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் வந்து இந்த பீஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்போது இந்த பொசிஷனை நம்ம லேவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா இறங்கியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஓகே, அப்புறம் இந்தியாவோட இந்த பொசிஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதர் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா இந்த இஷ்யூவில். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் இந்தியாவோட பொசிஷனை வந்து நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்கு வந்து ஒரு பீஸ் ப்ராசஸ், ஒரு பீஸ் வந்து வரணும், வார் வந்து ஹால்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் இறங்கி வந்து பேசினாதான் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த யூஎஸ்ஏ அண்ட் யுனைடெட் கிங்டம்ஸ், ஸோ இந்த கண்ட்ரிலாம் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அட்வான்டேஜான பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த பீஸ் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆகும். ஏன்னா உக்ரைன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டிஸ்அட்வான்டேஜான பொசிஷனில் தான் இருந்தாங்க. அப்போது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்னு. இப்போ அதோட எஃபெக்ட் தான் என்ன அப்படின்னா அவங்களோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக ரஷ்யா மேலே இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உக்ரைனோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்த் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வார் வந்து முடிக்கிறதுல மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வார் கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க பீஸ்ஃபுல்லாக வெஸ்ட் ஏஷியா இஷ்யூவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் யுனைடெட் கிங்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூகேக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய எனர்ஜி இன்செக்யூரிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எதனால் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் த எனர்ஜி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு என்ன நடக்குது, பிரச்சனை வருது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் வந்து வரப்போகுது, என்டையர் யூரோப்புக்கும் தே நீட் எனர்ஜி.
இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி செக்யூரிட்டி வந்து அவங்களால செக்யூர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இதில் வந்து இன்னொருத்தருக்கு, அதாவது யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் பைடனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிக் ரிலீஃப். ஏன் அப்படின்னா, ஸோ பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக இவர் வந்து விலகிட்டாரு. இப்போ அவருக்கு வந்து டேர்ம் முடிய போகுது இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு விட்டுட்டு வெஸ்ட் ஏஷியா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இது ஒன்று. அண்டு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு இந்தியா தான் ஒரு பர்ஃபெக்ட் மீடியேட்டராக இருக்க முடியும். ஏன்னா ரஷ்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்? இந்தியா சொல்லலாம். அது போக வேற என்ன கண்ட்ரி வரும்? சைனா சொல்லலாமா? நார்த் கொரியா, ஈரான். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிற கண்ட்ரி தான். ஆனால் இந்தியா மட்டும்தான் பேலன்சிங்காக இருக்கிற கண்ட்ரி, ரஷ்யாவோட ஃப்ரெண்டாக இருக்கிற கண்ட்ரி. அப்போ ரஷ்யாவுக்கு வந்து ஃபேவராக ஒரு சுச்சுவேஷன் அமையணும், அந்த பீஸ் ப்ராசஸில் வந்து நடக்கணும் அப்படின்னா மீடியேட்டராக யாரை சூஸ் பண்ணுவாங்க? இந்தியாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்தியா ஆஸ் அ மீடியேட்டராக ரஷ்யாவுக்கு இருக்கிற ஸ்டேக்கு. ஓகே, அப்போது இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மீடியேஷன் ப்ராசஸை மட்டும் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஜென்ரல் எலெக்ஷனில் இவங்க பார்ட்டி வந்து பூவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த கான்ஃப்ளிக்டை மட்டும் இவரோட டேர்மில் இவர் முடிச்சு வச்சார் அப்படின்னா இவரோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி அது என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இவரோட பாலிசி விஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து என்ன பண்ணணும், விஸ்வமித்ராவாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ விஸ்வமித்ரானா என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட் டு த வேர்ல்டு. இந்தியா வந்து இந்த உலகத்துக்கே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட விஷன். ஸோ இதுதான் இந்த மீடியேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆனால் இந்தியாவுக்கான இம்பேக்ட். ஓகே, ஆனால் இந்த மீடியேஷன் வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்குன்னே செட்டன் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னா, ஆல்ரெடி இந்த போத் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, ரஷ்யா அண்ட் உக்ரைன், இவங்க வந்து மேக்ஸிமலிஸ்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு பேரும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க, அந்த எக்ஸ்டெண்டுக்கு இவங்க போயிட்டாங்க. அப்போ இதை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் ரஷ்யா வந்து தே ஆர் டீப்லி என்ட்ரென்ச்டு. இப்போ ஒரு ஆள் வந்து மீடியேட் பண்ணாலுமே அவங்களா கன்வின்ஸ் ஆகி அவங்களா ஒரு இதை இனிஷியேட் பண்ணாதான் உண்டு. ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ மீடியேஷனில் யூஎஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து இந்த இஷ்யூ வந்து ஒரு செட்டன் லிமிட் ஆஃப் கண்ட்ரிஸோட முடிஞ்சு போகிற ஒரு இஷ்யூவாக இது இல்லை. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் மீடியேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராசஸை மீடியேட் பண்ணுறதுக்கு இருக்கிற சேலஞ்சஸ். அப்போ இதை வந்து நம்ம சீக்கிரமாக இந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி இந்தியா வந்து மீடியேட் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து எஃபிஷியண்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ that's all about this article.